Hello everyone, welcome to GK Shankar Learning Institute. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஊர் பெயர்களோட மறு இருக்கும் இல்லையா, இது நம்ம வழக்கு அப்படிங்கிறதுல பார்ப்போம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதில் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்கறது இந்த மறு டைப்பில் இருந்து தான். ஸோ அதில் இருக்க ஒரு சில கண்டென்ட்டை நம்ம தெளிவாக பார்த்துட்டு அண்ட் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கை பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ மாதிரி பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஊர் பெயர்களின் மறு. அதாவது நம்ம எல்லா இடங்களோட பெயர்களையும் முழுமையாக வச்சிருக்கிறோமா அப்படின்னா கிடையாது இல்லையா. அதை ரொம்ப சுருக்கி தான் பயன்படுத்துகிறோம். அது அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் பயன்படுத்தப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சை அப்படின்னு பயன்படுத்துகிறோம். திருநெல்வேலி அப்படிங்கிறத நெல்லை அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா. இந்த மாதிரி பல ஊர்களோட பெயர்களை நம்ம சுருக்கி தான் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி தன்னோட உண்மையான அந்த இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்குற அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொற்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா மறு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு இங்கே புக்கில் இருக்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ கோவை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே குடந்தை அப்படின்னா என்ன? கும்பகோணம். கும்பகோணத்தை தான் குடந்தை அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி இந்த கும்பகோணம் தீ விபத்து வந்தப்போ கூட வாலி அவர்கள் அதை பற்றி எழுதியிருப்பார். கோயில் நகரமாம் குடந்தை, அத்தனை தெய்வங்களுமா உடந்தை அப்படின்னு ஒரு அழகான வரி எழுதியிருப்பாரு. அதாவது அந்த வழி என்ன அப்படிங்கிறது அந்த வரிகளை படித்தாலே தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, எந்தை அப்படிங்கிறது இதை நீங்கள் கம்பராமாயணத்தை பற்றி படிக்கிறப்போ படிச்சிருப்பீங்க. எந்தை நுந்தை அப்படிங்கிற மாதிரி ராமன் சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த எந்தை அப்படிங்கிறது எந்த சொல்லேருந்து வந்தது அப்படின்னா எம் தந்தை. இந்த எம் தந்தை அப்படிங்கிற வார்த்தை தான் மருவி எந்தை அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அதே போல் போது அப்படின்னா இப்போ வந்தபோது, சென்றபோது, மறைந்த போது. ஓகேங்களா? இப்போ சூரியன் மறைந்த போது அவன் வந்தான், இல்லை அவன் சென்றான் எப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப சூரியன் மறைந்த போது அப்படிங்கிற வார்த்தை எக்ஸாக்டா என்னவா இருக்கும்? சூரியன் மறைந்த பொழுது. பொழுதுனா என்ன? அந்த டைம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஸோ அந்த சூரியன் மறைந்த பொழுது, அந்த பொழுது அப்படிங்கிறது தான் என்னவா மாறி இருக்கு? பொழுது அப்படிங்கிறது பொழுது அப்படின்னு மாறி கடைசியில அந்த இல் சிறப்புலகரமும் கெட்டு போது அப்படின்னு மாறி இருக்கு. சரிங்களா? அதே போல சோநாடு. இந்த சோநாடு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா சோழ நாடு அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் இந்த சோநாடு அப்படிங்கிற சொல் வந்தது. சரிங்களா? ஓகே. நீதிமன்றத்துல ஸோ இது எந்த டாபிக்கு கீழே நம்ம பார்ப்போம்னா வழக்கு அப்படிங்கிற டாபிக் கீழே பார்ப்போம். அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நீதிமன்றத்துல தொடுக்கிற வழக்கு இருக்கு இல்லையா, கேஸ், அந்த வழக்கு வேற. சரிங்களா? இது என்ன? இலக்கண வழக்கு, அதாவது மரபு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, வழக்குனா நம்ம வழக்கமா இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன? முன்னாடி செஞ்சதை ரிப்பீட்டடா செய்யறதுக்கு பேர் என்ன? வழக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம முன்னோர் எந்த பொருளை எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே வழங்கி வர்றது தான் வழக்கு. அதில் ஏற்படுற மாற்றங்கள் அதை பற்றிலாம் நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறத இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்போம். இப்போ இந்த இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன? ஏற்கனவே இருக்கிற சொல்லப்பட்ட ஒரு பொருளை அப்படியே சொல்றதுக்கு பேரு இயல்பு வழக்கு. அந்த சொல்ல மாத்தாம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி சொன்னோம்னா அது இயல்பு வழக்கு. அந்த சொல்ல முற்றிலுமா மாற்றி சொன்னோம் அப்படின்னா அது தகுதி வழக்கு. சரிங்களா? இப்போ இயல்பு வழக்கை மூணா பிரிக்கிறோம். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னு சொல்லி மூன்றா பிரிக்கிறோம். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ
நம்ம வந்து வாயில் அப்படின்னு ஒரு சொல் பார்ப்போம். ஆக்சுவலா அதோட ஒரிஜினல் சொல் என்ன அப்படின்னா இல்வாய். இல்வாய் அப்படிங்கிறது தான் அதோட ஒரிஜினல் சொல். அதாவது வாய்னா என்ன, முன்பகுதி. இல்னா என்ன, இல்லம். அதாவது இல்லத்தோட முன்பகுதி தான் இல்வாய். சரிங்களா? அந்த இல்வாய் அப்படிங்கிறத நம்ம பேச்சு வழக்குல என்ன பண்றோம், இல்வாய் இல்வாய் இல்வாய்ன்னு சொல்லி சொல்லி லாஸ்ட் அது எப்படி மாறிடுச்சு, வாயில் அப்படின்னு மாறிடுச்சு. சரிங்களா? இப்ப இல்வாய் அப்படிங்கிறது ஒரிஜினலான அதே சொல் இல்லைங்களா? இதுக்கு பேரு இலக்கணம் உடையது. அதே முன்னாடி பின்னாடி மாறி வந்திருக்கு அப்படின்னா அதுதான் இலக்கண போலி. இத வேற என்ன பெயரால சொல்வாங்க அப்படின்னா முன்பின் தொக்க போலி. முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனா இப்ப நம்ம வாயில் அப்படின்னா பயன்படுத்துறோம். நம்ம என்னன்னு பயன்படுத்துறோம் தற்காலத்துல, வாசல் அப்படின்னு தான் பயன்படுத்துறோம் இல்லையா? அப்ப இந்த வாசல் அப்படிங்கிற சொல் என்ன, மறு சொல். சரிங்களா? ஓகே. இப்ப இயல்பு வழக்கு பார்த்துட்டோம். ஆக்சுவலா நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா வர்றது இந்த டாபிக்கு கீழே இந்த மறுல இருந்து தான் அதிகமா கேட்பாங்க இல்லையா? இப்ப ஆனா நம்ம தகுதி வழக்குனா என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பாத்திரலாம். தகுதி வழக்கு அப்படிங்கிறது வந்து 3 வகைப்படும். இதே போலதான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இடக்கரடக்கல். இடக்கரடக்கல் அப்படிங்கிற சொல். அடுத்து 2வது என்ன அப்படின்னா மங்களம் அப்படிங்கிறது 2வது டாபிக். அடுத்து 3வது வகை என்ன அப்படின்னா குழு குறி. குழு குறி. ஓகே. இப்போ இடக்கரடக்கல். இப்ப இந்த இடக்கரடக்கல் அப்படிங்கிறது என்னன்னா வெளிப்படையா சொல்ல, அதாவது ஒரு சபையில வந்து வெளிப்படையா சொல்லாத சொற்களை அப்படியே மாத்தி சொல்றது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு 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 கழிவறைக்கு செல்லணும் அப்படின்னா அப்ப அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சிறிது வேலை இருக்கிறது. இந்த மாதிரி அந்த சொல்ல அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் இடக்கரடக்கல். அதாவது வெளிப்படையாக சொல்ல முடியாதவற்றை சபையறிந்து சொல்றது வந்து இடக்கரடக்கல். மங்களம் அப்படின்னா ஒரு அமங்கலமான சொல். அதாவது என்னன்னா ஒரு எப்படி சொல்றது, அமங்கலம் அப்படின்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை எக்ஸாக்டா சொல்ல வரல. ஸோ அந்த ஒரு பேட் நியூஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி ஒரு அமங்கலமான சொல்ல மாத்தி சொல்றது தான் மங்களம். ஒன்றும் இல்லை. இப்போ புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம்னா செத்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு அமங்கலமான சொல். சரிங்களா? அதை நாம மங்களமான சொல்ல எப்படி மாத்தி சொல்றோம், சிவனடி சேர்ந்தார், இல்ல இறைவன் அடி சேர்ந்தார், இல்லையா இயற்கை எய்தினார், இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துறோம் இல்லையா? இதுதான் அமங்கலம், சாரி மங்களம். அடுத்தது குழுக்குறி. குழுக்குறினா நம்ம கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல ஸ்கூல்ல இருந்து, ஸோ அதுதான் என்ன குழுக்குறி. இப்ப வந்து பொற்கொள்ளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பொண்ணு இருக்கு இல்லையா, தங்கம், அந்த தங்கத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கோடுவோட வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் புக்லேயே இருக்கு. நம்ம ஒரு ரீகால்காக இப்போ பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம மறு சொற்கள் பற்றி பார்ப்போம். தஞ்சை, கோவை இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சது இல்லையா? அது இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். ஆற்றூர் அப்படின்னா அது ஆத்தூர், சேலையூர் சேலம், கருவூர் கரூர், கொடைக்கானல் கோடை, மணப்பாறை மணவை, விருதுநகர் விருதை, பரமக்குடி பரம்பை. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? திருக்குறுகூர். இந்த திருக்குறுகூர் அப்படிங்கிறது ஆழ்வார் திருநகரியோட பழைய பெயர். சரிங்களா? இது பிராக்கெட்ல இருக்கும். இது கொஞ்சம் அது பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் அசால்ட்டா விட்டுறாதீங்க. இதை தெளிவா பார்த்துக்கோங்க. இங்க மன்னார்குடி மண்ணைன்னு கொடுத்துருப்பாங்க, இங்க மண்ணை. ஆக்சுவலா நீங்க நிறைய சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மன்னார்குடி மண்ணை அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது குரூப் 4 கிடையாது, வேற ஒரு கொஸ்டின் இது. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஹெல்த் ஆஃபீஸரோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல இந்த மன்னார்குடி அப்படிங்கிறதோட மறுச்சொல்லுக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மண்ணை அப்படிங்கிறதுல 3 சுழி நகரம் போட்டு தான் ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இலக்கணப்படி, அதாவது இலக்கணப்படினா ஐ மீன் பயன்படுத்துகிற படி வந்து இதுதான் கரெக்டு. சரிங்களா? ஆனால் அந்த எக்ஸாமில் ஆப்ஷனில் இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 2 சுழின்னே வந்து போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த 2 சுழி நகரம் இருக்கு இல்லையா, ரென்னகரம், இது கொடுக்கல அப்படின்னா இந்த மண்ணை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மறக்காம ஒரு உங்க நோட்ஸ் தனியாக ஒன்று வச்சு எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டர். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஓர் ஒரு. இந்த சொற்கள் வந்து எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து கதை கேட்டிருப்போம் இல்லையா? அந்த கதையில எடுத்ததும் என்ன சொல்லுவாங்க? யார் கதை சொன்னாலும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் இப்படின்னு தான் அந்த கதையை வந்து ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ இது கரெக்டா அப்படின்னா தப்பு. சரியா? ஒரு ஊர்ல அப்படின்னு போடக்கூடாது. ஊ அப்படிங்கிறது என்ன? உயிரெழுத்து. ஒரு உயிரெழுத்து அருகில வருது அப்படின்னா ஒரு அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தணும்? ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அதே உயிரெழுத்தை தவிர பிற எழுத்துக்கள் வருது அப்படின்னா இந்த ஒரு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறது கரெக்டு. அப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஊர்லங்கிறது தப்பு. ஓர் ஊர்ல, ஒரு, அதாவது ஓர் ஊரில் அப்படின்னு வந்திருக்கணும். ஒரு ராஜா அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா? உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதே போலதான் இந்த அது அஃது இந்த 2 சொல்லுக்குமான வேறுபாடு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம ஒரு திருக்குறள் படிப்போம் இல்லையா? அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னு ஒரு குறள் படிச்சிருப்போம். சரிங்களா? இங்க வர அஃதிலார்க்குங்கிறது யாருக்குமே மறக்காது இல்லையா? ஏன்னா நம்ம படிச்சதே அப்படி படிச்சிருப்போம். ஓகே, இங்க ஏன் அஃதிலார்க்கு அந்த அக்குங்கிறது இங்க ஏன் போட்டாங்க அப்படின்னா, இதை பிரிக்கிறப்ப எப்படி பிரிப்போம்? அது கூட்டல் இலார்க்கு அப்படிங்கிறது தான் அஃதிலார்க்கு அப்படின்னு சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல வறுமொழியில என்ன இருக்கு? அதாவது அடுத்து வர சொல்ல என்ன இருக்கு? உயிரெழுத்தா இருக்கு. இப்போ உயிரெழுத்தா இருந்தா அது அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? அஃதுன்னு மாறிடும். ஸோ இந்த குறளை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலா இருக்கு என்பது தோல் பொறுத்த உணவு. அப்ப அஃதிலா இருக்கா? ஓ, உயிரெழுத்து வந்திருக்கு, அக்கு வந்திருக்கு. உயிரெழுத்து வந்து அக்கு போடணும். உயிரெழுத்து இல்லை அப்படின்னா அது அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அது இங்கே, அது நன்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலே புரியும். இதுக்கு நிறைய பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம டைரெக்டாக போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அதுதான் இருக்குமோ, ஓ இது வந்தா ஓர் போட சொன்னாங்களா, ஒரு போட சொன்னாங்களா, மறந்துட்டோமே அப்படிங்கிற குழப்பம் வந்து உங்களுக்கு எப்போ வரும்? ப்ராக்டிஸ் பண்ணலனா தான் வரும். ஒரு 4 கொஸ்டின் பண்ணுறீங்க, ஒரு கொஸ்டின் தப்பாகுது, அப்போதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதனால டைரெக்டாக விடைய பார்க்காம கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். ஏன்னா இதுதான் வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்கிறது, புக்கை விட்டு வெளியே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேச்சு வழக்கு சொற்கள் மட்டும் இல்லாமல் பிறமொழி சொற்களுக்கும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து
நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் இப்போ தம்பி எங்கே நிற்கிற, அப்போ தம்பி எங்கே நிற்கிறாய், இந்த மாதிரி எக்ஸாக்டாக பிரித்து பிரித்து எழுதுறதுக்கு இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதையும் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யூகம், ஒரு யூகமாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? யூகம். அப்போ இந்த யூகம் அப்படின்னா என்ன? உய்த்துணர்தல். யூகம் அப்படிங்கிறதுக்கு என்ன? உய்த்துணர்தல். அடுத்து பூஷணம். பூஷணம் அப்படின்னா என்னன்னா அணிகலம். பூஷணம்னா அணிகலம். அடுத்தது வாஞ்சை அப்படின்னா என்ன? இதை பார்க்கறதுக்கு முழுமையான தமிழ் சொல் மாதிரியே தான் இருக்கு, ஆனால் அது கிடையாது. வாஞ்சை அப்படின்னா பற்று. இப்போ வசூல் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? வசூல் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வசூல் அப்படின்னா என்னன்னா தண்டல். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இதை நம்ம எடுத்துக்கிட்டே போனோம்னா நிறைய சொற்கள் இருக்கும், நம்மளால ஒட்டுக்க பார்க்க முடியாது. அதனால் அப்பப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக பார்த்துக்கிறோம். இன்னொன்று சர்வகலா சாலை. சரிங்களா? சர்வகலா சாலை அப்படின்னா பல்கலைக்கழகம். அதை எழுதிக்கோங்க. நான் பொறுமையாக எழுதுறதுக்கே எழுதுனேன்னா அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும், அதனால் எழுதிக்கோங்க. சர்வகலா சாலைனா என்ன? பல்கலைக்கழகம். ஓகே, அடுத்து வந்து அதர்மம். இந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை அடிக்கடி பயன்படுத்துவீங்க இல்லையா? அதர்மம் அப்படின்னா எக்ஸாக்டா தமிழ்ல என்னன்னா அறக்கேடு. அறக்கேடு. ஓகே, சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம குறிப்பிட்ட அளவு பார்க்கலாம். ஆனால் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு எழுதிக்கணும். அமிர்தம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்லாம் நிறைய பேர் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அமிர்தம் அப்படி இல்லை, அது வந்து அமுதம். இதுதான் வந்து சரியான தமிழ் சொல். சரிங்களா? ஓகே, சரி. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருங்க, ஏதாவது கேப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2022 வந்து கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா? மதுரவசனி. மதுரவசனி. ஸோ இப்போ எங்கேருந்து கேட்குறாங்கன்னே நம்மளால சொல்ல முடியல இல்லையா? அதனால் ஓரளவுக்கு மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்த்து நம்ம கொஞ்சம் தயாராகிக்கலாம். இதுக்கு என்ன சரியான சொல் அப்படின்னா தேன்மொழி பாவை. தேன்மொழி பாவை. அதே போல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற எக்ஸாமில் இதுவும் 2022 கேட்ட ஒரு கொஸ்டின். இதை நான் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரூபாய், அடுத்து வந்து துட்டு. இது அஜித் பட பாட்டு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, கரெக்டாக இருந்தீங்க. நபர், புல்லா. சரியா? ஓகே, இப்போ இதை 4க்கும் 4 லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி குரூப் 4ல கேட்டாங்க இல்லையா?
ஸோ அந்த மாதிரி 4 லாங்குவேஜை வந்து கொடுத்துட்டாங்க. டச்சு, இந்துஸ்தானி, அடுத்து வந்து பார்சி, அடுத்து அரபி. இதை 4ஐயும் மேட்ச் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆன்சர் வந்து சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சமுதாயம். சமுதாயம் அப்படிங்கிறதோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சமுதாயம் தமிழ் இல்லையா அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்குது. சமுதாயம் அப்படிங்கிறது தமிழ் இல்லை. சரிங்களா? சமுதாயம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய ஒரு சில புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன ஆன்சரில் கீழே கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் கீழேனா மண்பதை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல். அதோட நேரான தமிழ் சொல் என்ன? மண்பதை. இது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். சரியா? இந்த எக்ஸாமில் வந்து கேட்ட கொஸ்டின் இது. சரி, ஓகே. அடுத்து வந்து என்ன அப்படின்னா சந்தோஷம். இது சந்தோஷம் அப்படின்னா நிறைய பேர் என்ன போடுவீங்க, ஒன்று மகிழ்ச்சி போடுவீங்க, இல்லைன்னா இன்பம்னு போடுவீங்க. ஓகேவா? ஆனால் எக்ஸாக்டான ஆன்சர் வந்து மகிழ்ச்சி தான். இதில் இது எப்போ கேட்டிருக்கிறாங்கன்னா 2023 வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின். ஓகேவா? 2023 ரிசர்ச் அசிஸ்டண்ட் இதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ ரிசர்ச் அசிஸ்டண்ட் எக்ஸாமோட கொஸ்டினில் வந்து சந்தோஷமுக்கு என்ன டைரக்ட் பொருள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்பம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ மகிழ்ச்சியா இன்பமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இன்பம் அப்படிங்கிறது தப்பு, மகிழ்ச்சி தான் கரெக்டு. அதை தான் கீ ஆன்சராக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இன்னும் வேற என்ன அப்படின்னா பௌதீகம். இன்னும் நமக்கு இடம் பத்தவே இல்லை, பார்ப்போம். பௌதீகம் இந்த சொல் வந்து இதுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நிறைய பேருக்கு தெரியலாம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது என்னது? ஒரு இயற்பியல். இயற்பியல். பௌதீகம் அப்படின்னா இயற்பியல் அப்படிங்கிறது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து இதுவும் 2023 ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் வந்து கேட்ட கொஸ்டின். இப்படியெல்லாம் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆமாம், இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம். இது வந்து 2024 டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. சரியா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒஞ்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுலேயே அதே 2024 எரடு அப்படின்னா என்னன்னு இதுவும் டிப்ளமோ ஐடி எக்ஸாமில் வந்து கேட்டது. ஓகேவா? இப்போ ஒஞ்சி அரடு இதுனா எரடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 2 அப்படிங்கிறது தான் ஒஞ்சி எரடு. 2 கொஸ்டின் இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஒஞ்சி எரடு அப்படின்னா 1 2 அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓகே, நான் கேட்ட கொஸ்டினுக்கு மறக்காமல் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, அடுத்து இந்த மாதிரி நிறைய அந்த மாற்றி எழுதுறது கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். இன்னொன்று, ஒரு சில வழக்குகளில் மட்டும் யூஸ் பண்ணுறது. நம்ம கவுண்டமணி காமெடியில் வரும்ல, செந்தில் கவுண்டமணி காமெடியில் என்னது, தீக்குழியில் போய் இறங்குறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பூக்குழியில் இறங்க கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அதுதான் அந்த தீமிதி திருவிழாவில் தீக்குழியை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பூக்குழி அப்படின்னு சொல்லி மரபு சொற்களாக சொல்கிறாங்க. இதையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் நீர்வளம் மிகுந்த பாங்கரில் முப்பூ விளையிறத வந்து வெள்ளாமையை, முப்பூ விளையும் வெள்ளாமையை பூ அப்படின்னு சொல்கிறாங்களாம்.
அடுத்து மிளகு நீரை வந்து சாற்றமுது, அதாவது சாத்தமுது அப்படின்னு வைணவர் மரபு சொல்லுது. வைணவர்கள்னா தெரியும் இல்லையா? யாரு? பெருமாளை பின்பற்றுறவங்க வந்து, அதாவது விஷ்ணுவை பின்பற்றுறவங்க வந்து வைணவர்கள், சிவனை பின்பற்றுறவங்க வந்து சைவர்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வெய்யறத என்னன்னு சொல்றாங்க? கொட்டகை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து செட்டிநாட்டு மரபா. அதே போல ஆசிரியரை வந்து ஐயர் அப்படின்னு சொல்றது வேலூர் ஆம்பூர் வட்டத்தாரோட மரபா. அமிர்தத்தை வந்து உப்புச்சாறு அப்படின்னு சொல்றது ஸ்ரீரங்கம் கோயில் மரபா. சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே சிலபஸ் ரிலேட்டடாக வந்து இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல், அதாவது இப்போ விண்வெளி, தமிழ் மொழி, இப்போ இதை இணைச்சு உருவாக்கணும்னா என்ன பண்ணலாம்? தமிழ் வெளி இப்படின்னு உருவாக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணிடுவார் சார். ஸோ பிடிஎஃப்ல வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இதுவும் ரொம்ப சிம்பிள் இல்லையா? கண்ணழகு, மண்ணழகு, விண்ணழகு, பண்ணழகு. இந்த பண்ணா என்ன? இசை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பண்ணா இசை. ஓகே. ஸோ இதே போல இருக்க சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க. சேம் அதே போலதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. மணி கொடுத்துருக்காங்க, மேகலை கொடுத்துருக்காங்க, இணைத்து மணிமேகலைன்னு உருவாக்குறோம். தேன் கொடுத்துருக்காங்க, மலை கொடுத்துருக்காங்க, தேன் மலைன்னு உருவாக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சொற்களை இணைச்சு புதிய சொற்களை உருவாக்குற கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த புக்லையும் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த திருநெல்வேலி அதை வந்து உருவாக்குக அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சொல்லுக்குள் சொல் தேடுக, அதான் சொன்னோம் இல்லையா? இந்த திருநெல்வேலி மாதிரி இங்கே இப்போ தமிழ் வீடு தூது, தமிழ் வீடு தூது சிம்பிளாக இருக்குல்ல? இந்த மாதிரி இருக்கும். இந்த வந்து நிறைய உருவாக்கி பாருங்க. ஓகேங்களா? ட்ரையாங்கிளில் எப்படி எத்தனை ட்ரையாங்கிள் உருவாக்கலாம்னு கேட்ட மாதிரி இதில் எத்தனை சொற்கள் உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டுற போகிறாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ மேலே கொடுத்த அதே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கேயும் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நிறைய கொடுத்துருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். சொன்னோம் இல்லையா? புக் பேக்கில் இருக்க கண்டென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குரூப் 4ஓட சாம்பிள் கொஸ்டின்ஸ் இது எதுக்காக அப்படின்னா, இணைப்பு சொற்கள் இருக்கும் இல்லையா? இந்த பிறகு, இருப்பினும், ஆள் மற்றும் இதெல்லாம் எது வரும் அப்படிங்கிறதுக்கு இதை சிம்பிளாக நீங்கள் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஸ்டின் வந்து நீங்கள் சொல்லி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீங்கள் எப்படி பண்ணலான்னா, எடுத்ததும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் படுறப்போ அந்த ஆன்சர் சொல்லிட்டு இது கரெக்டாக வர மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுறக்கூடாது. ஓகேவா? மிஸ்டேக் ஆகிடும். அதனால் இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா 4 ஆப்ஷனையும் சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தெரியும். ஓகேங்களா? இப்போ நீ நன்கு இந்த கொஸ்டினை நான் பார்த்ததும் எடுத்ததும் என்ன ஆன்சர் நான் நினைச்சிட்டேன்னா, நீ நன்கு படிக்க வேண்டும், நன்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எடுத்ததும் நான் லாஸ்ட் ஆப்ஷனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நானே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நீ நன்கு படிக்க வேண்டும், இருப்பினும் நன்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டேன். ஓகேவா? ஆனால் இப்போ இந்த நன்கு அப்படிங்கிற சொல்லே 2 இடத்துல வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு 2 தனித்தனி சென்டென்ஸ். அதனால் நீ நன்கு படிக்க வேண்டும் அல்லது இப்படி அல்லதுங்கிறத நம்ம உச்சரித்து பார்க்குறப்ப தான் தெரியுது. அப்போ இந்த மற்றுமும் கரெக்ட் இல்லை, இருப்பினும்ங்கிறதும் கரெக்ட் இல்லை, அல்லது தான் பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறது எப்போ தெரியுது? உச்சரித்து பார்க்குறப்ப தான் தெரியுது. அதனால் நீங்கள் அதை உச்சரித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. எடுத்துக்காட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். சரியா? இந்த இடத்துல ஆனால் இந்த மாதிரி சொற்கள் வராது. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முன்ன பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து தெரியும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இணை சொற்கள். இணை சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 வகையாக பார்ப்போம். என்னது? நேரிணை, எதிரிணை, அடுத்தது செரி இணை.
இப்ப நேரிணைனா ஒண்ணும் இல்ல, ஈடு இணைன்னு இருக்கு. இப்ப ஈடுனாலும் ஒண்ணுதான், இணைனாலும் ஒண்ணுதான். போற்றி புகழப்பட்டன்னு இருக்கு, போற்றினாலும் ஒண்ணுதான், புகழப்பட்ட அப்படின்னாலும் ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்தா அது நேரிணை. இதுவே மேடு பள்ளம், வாழ்வு தாழ்வு, இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது ரெண்டும் என்ன, மேடு வேற பள்ளம் வேற, வாழ்வு வேற தாழ்வு வேற, அப்ப ரெண்டுமே என்ன, ஆப்போசிட்டான விஷயங்கள். இப்படி இருந்ததுன்னா அது வந்து எதிரிணை. சரி இணை அப்படின்னா இதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா எக்ஸாக்டா பார்க்கணும்னா பச்சை பசேல் இல்ல கண்ணங்கரேல் அப்படின்னு இங்க முன்னாடி வர வார்த்தைய அதையே ஊன்றி சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் சரியில்லை. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ், கொஸ்டின் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சான்றோர் எனப்படுவர் கல்வி கேள்வியில் சிறந்தவர் ஆவர். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களில் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது கீழே இருக்கிறதெல்லாம் நீங்க முழுக்க முழுக்க மெமரி பண்ண வேண்டியதுதான். பல பொருள் தரும் ஒரு சொல். சரிங்களா? இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அது என்னென்ன பொருளை தருது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷனே ஆகிறது. சரிங்களா? அதனால இந்த கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணி தெளிவாக வந்து படிங்க. ஓகேங்களா? பாருங்க, 6 அப்படின்னா என்ன, ஒரு எண். 6 அப்படின்னா வழி. நம்ம ஆற்றுப்படை அப்படிங்கிறப்போ பார்த்துருப்போம். சரிங்களா? ஆற்றுப்படை நூல்னா என்ன, இப்ப வந்து ஒரு சிறுபானாற்றுப்படை அப்படின்னா ஒரு சிறுபாணர், சிறிய யாழை வாசிக்கக்கூடியவங்க சிறுபாணர். சரிங்களா? அந்த சிறுபாணர் என்ன பண்றாரு அப்படின்னா போய் அரசர்கிட்ட என்ன வாங்குறாரு, ஒரு பொருள் வாங்குறாரு. அந்த பொருள் அதாவது பாடி அவர்கிட்ட பரிசல் வாங்கிட்டு வராரு. ஓகேவா? அப்ப வழியில இன்னொரு பாணரை பாக்குறப்போ, நான் இப்படிதான் போனேன், இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை இப்படி கவனிச்சுக்கிட்டாங்க, நான் வந்து மன்னனோட விருந்தாளி அப்படின்னு சொன்னதுனால அடுத்தது மன்னன் எனக்கு இவ்வளவு பரிசல் கொடுத்தான், அதே போல நீயும் போ அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறது தான் இந்த 6. அதுதான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க வழின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு ஆறுதல் படுத்துறது. ஆறுதல் அப்படின்னா என்ன, தனிகிறது, அதோட தன்மை குறையிறது. அடுத்தது இயற்கையாக இருக்கிற 2 கரைகளுக்கு இடையில ஓடுற ஆறு, அதையும் வந்து நம்ம ஆறுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஓகே, அடுத்தது இந்த மாங்கிற சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல வெவ்வேறு பொருள்ல வருது, அதனால அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, இதோட அழகு 2 வந்து முடிஞ்சது. நம்ம வந்து அழகு 3 வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.